இஷ்யூ, ரொம்ப எம்பாரசிங்கான இஷ்யூ. பிகாஸ் அதை சொன்னால் எல்லோரும் நினைக்கும் இல்லை அந்த பர்சனுக்கு ஹைஜீன் இருக்காது, அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு ஒரு ப்ராப்பரான குவிக்கான சொல்யூஷன் ஒரு பெரிய விஷயந்தான். அண்ட் அது சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம், சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்போலோ கொண்டு வந்திருக்கு, அப்போலோ ஸ்பெக்ட்ரா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் ஒரு ரொம்ப காமனான இஷ்யூ, இது ரேரான ஒரு டிசீஸ் கிடையாது, காமனான ஒரு இஷ்யூ. ஸோ அது எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு ரெமெடி. யார்கிட்டே சொல்ல வேணாம், வந்து 2 டேஸ்க்குள்ளே அன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகும், 2 டேஸ்க்குள்ளே ஃபைன் ஆகும். ஸோ இது ஐ திங்க் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், ஒரு புதுசான ஒரு வாட் வி ரியலி நீடட் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. ஸோ நானும் ரொம்ப இம்ப்ரெஸ் தான். எனக்கு கண்டிப்பாக பர்சனல் லைஃப்பில் தெரிஞ்சால் டெஃபினெட்லி நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்போலோ ஸ்பெக்ட்ரல் வந்து பண்ணுங்கன்னு. பிகாஸ் ஈஸி சொல்யூஷன். நிறைய நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஐடி பீப்புள், ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் உங்களுடைய ஜென்ரல் அட்வைஸ் என்னவா? இப்போது எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரொம்ப டைம் உட்காந்து ஒர்க் பண்ணால் இந்த இஷ்யூ மட்டும் இல்லை, ரொம்ப இஷ்யூஸ் வருவாங்க. ஸோ 2 விஷயம் பண்ணலாம். நமக்கு பிரேக் கிடைக்கும்போது கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் பண்ணலாம். ஃபுல் டைம் உட்காந்து இருந்தால் அப்படியோ டயர்டு இல்லை, இப்போ பிரேக்கிலும் இப்படி உட்காந்து சாப்பிடலாம் அப்படி இல்லை, கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வரணும். ரொம்ப டைம் உட்காந்துருக்க இட்ஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் எனி திங். அண்ட் அது மட்டும் இல்லை, ஈவினிங் கூட ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் வாக் பண்ணுறது எல்லாருக்குமே டைம் கிடைக்கும், அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பண்ணலாம். அண்ட் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஜென்ரேஷனும் எல்லாரும் ஃபோனில் ரொம்ப உட்காந்துருக்கோம். பாத்ரூமிலும் டாய்லெட்டில் ரொம்ப ரொம்ப டைம் ஃபோனில் உட்காந்துருக்கோம். டைமே தெரியாத 1 ஹவர் 2 ஹவர்ஸ் எல்லாம். அது ரொம்ப பெரிய ஆக்சுவலி டேமேஜ் பண்ணுவாங்க. இந்த ஜெனட்டிக்லி நமக்கு இந்த இஷ்யூ இல்லை அப்படி இருந்தால் கூட இந்த ஹெமராய்ட்ஸ் அண்ட் பைல்ஸ் ரொம்ப டைம் டாய்லெட்டில் உட்காந்தா வரும் வித் டைம். ஸோ அது ரொம்ப கவனிக்கணும். பிகாஸ் இப்போ ஒரு நெகட்டிவ் ஹேபிட், சோஷியல் மீடியா பார்த்து ரொம்ப டைம் டாய்லெட் 1 or 2 ஹவர்ஸ் நமக்கு டைமும் பாஸ் பண்ண தெரியாது. அது ஒரு ரீதியில் நல்ல இல்லை, ஹைஜீன் ஒன்றுமே இட்ஸ் நாட் அ குட் திங் அந்த பொசிஷன் உட்காந்து. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். வி ஷுட் டேக் அந்த ஸ்பெசிஃபிக் 5 மினிட்ஸ் ஃபோனை எடுத்துகிட்டு போகக்கூடாது இன் டு த டாய்லெட் அக்கார்டிங் டு மீ. எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னால இது வருது அந்த ஒரு விஷயம் தெரியாது, டாக்டர்ஸ்க்கு தான் பெட்டராக தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஜெனட்டிக்காக ரொம்ப வரும். அண்ட் லைஃப் ஸ்டைல் இப்படி உட்காந்தா, ரொம்ப டைம் உட்காந்தா, இல்லைன்னா டாய்லெட்டில் உட்காந்தா அப்படி கூட வரலாம். மேபி சம் ஃபுட்டும் காஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வேறு ஃபுட் எனக்கு அந்த மாதிரி காஸ் பண்ண மாட்டேன். லைக் மேபி என்னோடய பாடிக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சூட் ஆகும், வேறு ஒரு பர்சனோட பாடிக்கு சூட் ஆகாது. இப்போ ஃபுட்டு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, எல்லாருடைய பாடிக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் எஃபெக்ட் ஆகும். ஃபாஸ்ட் ஃபுட்டு நல்லவே இல்லை, தட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஆனால் அடிக்கடி ஒரு 1 வீக்குள்ளே ஒன்ஸ் இன் அ வீக் இஃப் யூ ஈட் சம் ஃபாஸ்ட் ஃபுட், அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம், அவ்வளோ பிடிச்சா இட்ஸ் ஃபைன் ஐ திங்க். பட் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் எஃபெக்ட் ஆகும். ஸ்டிக்கர்ஸ் இது மெடிக்கல் ரிலேட்டட் டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும். பட் இந்த ரஃபேலோ புதிய ப்ரொசீஜர், முன்னாடி இந்த ப்ரொசீஜர் இல்லை. டாக்டர் சொன்ன மாதிரி 1 இயர் தான் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி யூரோப்லலாம் இருக்குது 10 இயர்ஸாக. பட் இங்கே இந்தியாவில் இட்ஸ் அ நியூ திங். ஸோ இப்போ தான் இந்த பெயின்லெஸ் ப்ரொசீஜரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே கெட் ஆக்டிங் தவிர எனக்கு டெஃபினெட்லி ரொம்ப அம்பிஷன் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு இவெண்ட்டு கூட எனக்கு ஐ வாண்டட் டு கம். எனக்கு பிடிக்காத ஒரு டாபிக் இல்லைன்னா ஒரு ரீசனுக்கு நான் வர மாட்டேன். ஸோ எனக்கு இது ஐ தாட் இட்ஸ் அ ஹெல்த் இஷ்யூ. ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப பேருக்கு நெகட்டிவாக பாதிப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக இட்ஸ் அ குட் திங் டு பி அ காஸ். நானும் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் கேள்விப்படும் போது ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். தட்ஸ் வை ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். அது மாதிரி நானும் ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் திங்ஸ் விச் ஐ பிலீவ் இன். நல்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, இல்லை நல்ல ஒரு குட் திங் பண்ணுறதுக்கு வேறெவர் இட்ஸ் நீடட். அது இப்போ ஒரு சோஷியல் ஒர்க் இருந்தாலும், ஒரு ஸ்பீச் இருந்தாலும், ஒரு மெடிக்கல் திங் இருந்தாலும் ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் இட். அதுவும் ஐ திங்க் இட்ஸ் சைட் பை சைட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஐ திங்க் ஸ்ட்ரெஸ்ஸு தான். இல்லை தூக்கம் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது. அண்ட் ஐ திங்க் மொபைல் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பெரிய இதுதான். மொபைல் அடிக்ஷன் இப்போ எல்லா ஏஜ் குரூப்பிலும் இருக்கும். ஃபுல் டைம் சின்ன பசங்க கூட ஃபோன் தான் இல்லைன்னா டேப்லெட் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். அது கண்டிப்பாக நம்ம தூக்கமெல்லாம் டெஃபினெட்லி எஃபெக்ட் பண்ணுவாங்க. இப்போ தெரிஞ்சு வர எல்லாரும் தெரபிஸ்ட் கிட்ட போகிற, ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிற, தட் மீன்ஸ் எல்லாருக்கும் இது பாதிக்கப்படுது. 2 things தான், ஸ்ட்ரெஸ் அண்ட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா கூட ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்து என்னோடய லைஃப் இப்படி இல்லை, வேறு எல்லாருக்கும் அப்படி கிடைக்கிது. அப்படியே கிடையாது. எல்லாருக்கும் அவரோட ஓன் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாருக்கும் ஹாப்பினஸ் இருக்கும். அது மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு காம்படிஷனில் போயிட்டுருக்கு. அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த இது நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மை இல்லை. நியூஸ் பார்க்குறதுக்கு கூட சம்டைம்ஸ் திங்ஸ் கேன் பி ராங். அது நமக்கு நல்லா தெரிஞ்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். எனக்கு தமிழில் 2 ரிலீஸஸ் பெண்டிங் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜூன் எண்ட் ஒரு மலையாள மூவி தான் ஸ்டார்ட். எது ரிலீஸ்க்கு இருக்கிறது? உன் பார்வையில் ஆலம்பனா 2மே ரிலீஸ்க்கு இருக்குது பெண்டிங்காக. மலையாளம் ஒரு நியூ மூவி, ஐ டோன்ட் நோ, இட்ஸ் நாட் yet டைட்டில். ஜூன் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் இஸ் குட் ஃபார் ஹெல்த் தெரிஞ்சதுனால நான் ட்ரை பண்ணுறேன். நான் அடிக்கடி வென்எவர் ஐ எம் இன் டவுன், இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் யோகா போஸஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிற டைம் வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஸோ நான் ஆக்சுவலி ஐவ் ஸ்டார்டட் யோகா கிளாஸஸ் ஹெல்த்துக்கு. மெடிக்கலி எல்லாம் ரிலேட்டட் டாக்டர் வாணி தான் எக்ஸ்பர்ட். அவர் தான் இந்த டெக்னாலஜியோட பிஹைண்ட் எவ்ரி திங்ஸ். They will just start with no. They have not asked me anything medically, thankfully. Dr. Vani, there were a lot of questions about whether certain dietary issues can lead to this. They asked her. So of course. Can diet Yeah, affect it and how yeah. can it is what they were asking. Yeah. So diet வந்து you want it in Tamil or English? Tamil. ஸோ டயட் டெஃபினட்டாக வந்து பிரச்சனை தான். மைதா சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பீட்சாஸ், இதெல்லாம் வந்து மைதா இருக்கும்போது இட்ஸ் அ ரிஃபைன்ட் ஃப்ளார். அது வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமாக இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் ஆசன வாயில் அடைப்பு ஏற்படலாம், கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். அண்ட் அதனால வந்து இந்த பிரச்சனை பைல்ஸ் வர்றதோ ஃபிஷர் வர்றதோ கட்டாயம் அதிகரிக்கலாம். சென்னை முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த போலி விளம்பரங்கள்லாம் பார்க்கணும். நிறைய பேர் வந்து ஏமாறுறாங்க ட்ரீட்மெண்ட்டில். ஸோ உங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாதிரி அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? போலி இங்கே பாருங்களேன், எல்லாத்துலேயுமே ஒரு பிளாக் ஷீப் இருக்கும். டாக்டர்ஸ்க்கும் மாத்திரம்தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. என்ஜினியரிங்கில் ஒரு பிளாக் ஷீப் இருக்கலாம், இன்னும் நம்ம எல்லா ஆக்குபேஷன்லேயும் இருக்கலாமே. ஸோ சார்ட் அக்கௌண்டன்ஸில் இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளில் இருக்கலாம். அதனால வந்து நம்ம போலி விளம்பரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. ஜெனுவினிட்டி ஆஃப் பேஷண்ட் ரிவ்யூஸோ இல்லை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ட் டு மவுத். நம்ம போய் இப்போ நாங்கள் வந்து மேடம்கிட்ட போயிட்டு இந்த டாக்டர் நல்லா பார்க்குறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பார்க்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஜெனுவினிட்டி. அவ்வளோ, தட் இஸ் தி ஒன்லி வே அவுட். அதிக நாட்கள் ஆகும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. பட் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ நாட்களில் டியூரேஷன்? இப்போ நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து இட்ஸ் ஒன்லி 12 hours. அன்லெஸ் அந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் வயசான பேஷண்ட்டாக இருந்தால் நைட்டு நம்ம ஒரு நைட் மாத்திரம் இருந்துட்டு கார்த்தால போகலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் அவங்க ஃபிட்னஸ் லெவல் வச்சு. பட் 95% ஆஃப் ஆர் பேஷண்ட்ஸ் வந்து டே கேர்லேயே நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். அண்ட் சர்ஜரி டைம் பார்த்திங்கன்னா இட்ஸ் 45 minutes, மேக்ஸ் டு மேக்ஸ் 1 hour. ஸோ அதனால கன்வீனியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். டே கேர் ப்ரொசீஜருங்கிறதுக்காக தான் அப்போலோ ஸ்பெக்ட்ரா ஸ்பெஷலைசஸ் இன் ஆம்புலேட்ரி ஹாஸ்பிட்டலைசேஷன். அப்படின்னா சீக்கிரம் நம்மளோட என்ன சொல்கிறது, ரிட்டர்ன் டு ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ணுற வெர்டிக்கல் தான் அப்போலோ ஸ்பெக்ட்ரா. டே கேர் சர்ஜரி, கரெக்ட்.